Classification of computers. There are 4 classification of digital computer system: supercomputer, mainframe computer, minicomputer and microcomputer. So computers பொறுத்த வரைக்கும் அதை எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்காங்கன்னா ஃபோர் டைப்ஸாக கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து சூப்பர் கம்ப்யூட்டர், மெயின்ஃப்ரேம் கம்ப்யூட்டர், மினி கம்ப்யூட்டர் அண்ட் மைக்ரோகம்ப்யூட்டர். Supercomputers are very fast and powerful machines. Their internal architecture enables them to run at speed of tens of MIPS, that is million instructions per second. Supercomputer தான் இருக்கிறதுலே ரொம்ப fast and powerful machine. அதோட internal architecture பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்னா tens of millions instructions per second at டைமில் வந்து அது ரன் பண்ணும். அதோட ஸ்பீடுன்னு பார்த்தோன்னா ரொம்ப ஹை. சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ் அண்ட் ஃபார் திஸ் ரீசன் ஆர் ஜென்ரலி நாட் யூஸ்ட் ஃபார் CAD அப்ளிகேஷன். சூப்பர் கம்ப்யூட்டர்ஸோட காஸ்ட் பார்த்தோன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ இதை வந்து நம்மளால் CAD அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் ஆஃப் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் Cray and CDC Cyber 205. Mainframe computers are built for general computing, directly serving the needs of business and engineering. Although these computing systems are a step below supercomputers, they are still very fast and will process information at about 10 MIPS. So mainframe computers அப்படின்றது general computingக்காக நம்ம டெவலப் பண்ணது. அதோட நீட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா பிஸ்னஸ், இன்ஜினியரிங் அந்த மாதிரி ஃபீல்ட்ஸில் தான் அது சர்வீஸ் பண்ணுது. சூப்பர் கம்ப்யூட்டர்ஸோட ஒரு ஸ்டெப் கம்மி தான் அதோட இது எல்லாம், பட் ரொம்ப ஃபாஸ்ட். அதோட ப்ராசஸிங் ஸ்பீடும் பார்த்தோன்னா 10 MIPSக்கு வந்து இருக்குது. 10 million instruction per second வந்து ப்ராசஸ் பண்ணுது. Mainframe computing systems are located in a centralized computing center with 20 to 100 plus stations. This type of computer is still very expensive and is not readily found in architectural or interior design offices. மெயின்ஃப்ரேம் கம்ப்யூட்டிங் சிஸ்டம் வந்து எங்கே லொக்கேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு கம்ப்யூட்டிங் சென்டர். அந்த கம்ப்யூட்டிங் சென்டருக்கு அட்லீஸ்ட் 20 to 100+ ஒர்க் ஸ்டேஷன்ஸாவது இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதே மாதிரி இதோட ஆர்கிடெக்சரல் இன்டீரியர் டிசைன் ஆஃபீஸஸ்லலாம் நம்மளால் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. Minicomputers were developed in the 1960s, resulting from advances in microchip technology. Minicomputers எப்போ டெவலப் பண்ணாங்க அப்படின்னா 1960s. இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மைக்ரோசிப் டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்கோம். Smaller and less expensive than mainframe computers, minicomputers run at several MIPS and can support 5 to 20 users. மெயின்ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸோட ரொம்ப ஸ்மாலு, எக்ஸ்பென்சிவும் ரொம்ப கம்மி, காஸ்ட்டும் ரொம்ப கம்மி. இதோட ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து செவரல் MIPS வந்து ஸ்பீடு இருக்குது. அதே மாதிரி 5 to 20 யூசர்ஸ்குள்ளே சப்போர்ட் பண்ணுது. CAD usage throughout the 1960s used mini computers due to their low cost and high performance. ஸோ CADும் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த மினி கம்ப்யூட்டர்ஸ் வந்து அவங்களோட பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா அதோட காஸ்ட்டு அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருந்தது, பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அதிகமாக இருந்தது. Examples of minicomputers are DEC PDP VAX 11. Microcomputers were invented in the 1970s and were generally used for home computing and dedicated data processing workstation. Microcomputers developed பண்ணது year 1970. அது நார்மலாக ஹோமில் கம்ப்யூட்டிங் அந்த டேட்டா ப்ராசஸிங் ஒர்க் ஸ்டேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணோம். Advances in technology have improved microcomputer capabilities, resulting in the explosive growth of personal computers in industry. ஸோ நிறையா டெக்னாலஜியில் அட்வான்ஸ்மெண்ட் இருந்தனால மினி கம்ப்யூட்டரோட கெப்பாபிலிட்டிஸும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து பிசிஸை வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. In the 1980s, many medium and small design firms were finally introduced to CAD as a direct result of low cost and availability of microcomputers. ஸோ 1980s பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மினி கம்ப்யூட்டர்ஸே ரொம்ப ஸ்மால், மீடியம் சைஸில் நிறைய இதில் வந்து இது பண்ணனால அதையும் வந்து ஃபைனலாக CADுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதோட டைரக்ட் ரிசல்ட் பார்த்தோன்னா ரொம்ப காஸ்ட் கம்மி. அதே மாதிரி அவைலபிலிட்டி ஆஃப் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸும் ரொம்ப அதிகமாக இருந்தது. Examples are IBM, Compaq, Dell, Gateway and Apple Macintosh. The average computers users today uses microcomputer. These type of computers include PCs, laptops, notebooks, handheld computers like Palm Pilots. ஸோ நார்மலாக இப்போ ஆவரேஜாக கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொன்னாலே
இப்போ இருக்கிறது வந்து மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் தான். அதில் நிறையா டைப்ஸ் வந்து இருக்குது. பிசிஸு, லேப்டாப், நோட் புக்ஸு, அதே மாதிரி பாம் டாப்ஸு, அந்த மாதிரி வந்து சொல்லலாம், நிறையா வந்து இருக்குது. Larger computers fall into mini or mainframe category. Most of the computers எல்லாமே வந்து ஒன்று மினி கம்ப்யூட்டராக இருக்கும், இல்லை மெயின்ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸாக இருக்கும். மினி கம்ப்யூட்டர் இஸ் 3 to 25 times faster than a micro. மினி கம்ப்யூட்டர் வந்து 3 to 25 times மைக்ரோவோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். It is physically larger and has greater storage capacity. சைஸ்ன்னு பார்த்தோன்னா ரொம்ப லார்ஜு, அதே மாதிரி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். A mainframe is larger type of computer and is typically 10 to 100 times faster than mainframe. பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே mainframe தான் ரொம்ப ஹை. அது வந்து மைக்ரோவோட 10 to 100 times ஃபாஸ்டராக வந்து ஒர்க் பண்ணும். These computers require a controlled environment both for temperature and humidity. ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி கண்ட்ரோல்டாக இருக்க மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் வந்து தேவைப்படும். Both the mini and mainframe computers will support more workstation than will micro. மைக்ரோவை விட மினி அண்ட் மெயின்ஃப்ரேம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறையா ஒர்க் ஸ்டேஷன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். They also cost a great deal more than micro, running into several $100,000 for mainframes. மைக்ரோவோட காஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மி, several $100,000 தான் மெயின்ஃப்ரேம்ஸ் வந்து ஆகுது. Processors. The term processor is a subsystem of a data processing system which processes received information after it has been encoded into data by the input subsystem. ப்ராசஸர் அப்படின்றது டேட்டா ப்ராசஸிங் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒரு சப்சிஸ்டம் தான் வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா அதுகிட்ட வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணும். அதை என்கோட், அந்த டேட்டா எல்லாத்தையும் இன்புட் சிஸ்டம்லேருந்து இன்புட் சப்சிஸ்டம்லேருந்து ஒரு டேட்டா வந்து என்கோட் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன், அதுக்கு வர இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அது ப்ராசஸ் பண்ணும். These data are then processed by the processing subsystem. அதுக்கப்புறமா அந்த டேட்டாவை வந்து ப்ராசஸிங் சப்சிஸ்டம் யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறோம். பிஃபோர் பீயிங் சென்ட் டு தி அவுட்புட் சப்சிஸ்டம். அவுட்புட் சப்சிஸ்டம்க்கு சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராசஸிங் சப்சிஸ்டம் அதை ப்ராசஸ் பண்ணும். வேர் தே ஆர் டிகோடட் பேக் இன் டு இன்ஃபர்மேஷன். ஒன்ஸ் அகைன் திரும்ப அதை ப்ராசஸ் பண்ணும்போது அவுட்புட் சப்சிஸ்டமில் ப்ராசஸ் பண்ணும்போது டேட்டா எல்லாம் வந்து திரும்ப டீகோட் ஆகி இன்ஃபர்மேஷனாக வந்துடும். However, in common parlance, processor is usually referred to the microprocessor. ஸோ இங்கே வந்து காமனாக சொன்னோம் ப்ராசஸர் அப்படின்னாலே மைக்ரோ ப்ராசஸர். த பிரெயின் ஆஃப் தி மாடர்ன் டே கம்ப்யூட்டர்ஸ். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டே கம்ப்யூட்டர்ஸ்க்கு பிரெயின் அப்படின்னு சொல்லலாம். there are two main types of processors, CISC and RISC. 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து CISC, இன்னொன்று வந்து RISC. CISC, a complex instruction set computer. CISC is a microprocessor instruction set architecture. CISC பொறுத்த வரைக்கும் மைக்ரோஸ் ப்ராசஸரோட இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆர்கிடெக்சர் in which each instruction can indicate several low-level operations such as a load from memory, an arithmetic operation, and a memory store, all in a single instructions. ஸோ இது வந்து சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து லோ லெவல் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும்தான் வந்து இண்டிகேட் பண்ணுது. அதாவது இப்போ மெமரியிலேருந்து லோட் பண்ணணும், arithmetic ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும், மெமரியில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒரு சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும்தான் இது ப்ராசஸ் பண்ணுது. The term was coined in contrast to reduced instruction set computer, that is RIC. Examples of CISC processors are the VAX PDP-11, Motorola 68000 family, and Intel x86 or Pentium CPUs. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா CISC processorஸோட examples. Next பார்த்தோன்னா RISC, Reduced Instruction Set Computing. That is, RISC is a microprocessor CPU design philosophy that favors a smaller and simpler set of instructions that all take about the same amount of time to execute. இதுலேயும் வந்து சின்ன சின்ன ஸ்மாலர் சிம்பிள் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்தால் தான் அது வந்து ப்ராசஸ் பண்ணுது. இதில் பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம ப்ராசஸ் பண்ணாலும் எல்லாத்துக்கும் வந்துட்டு எக்ஸிக்யூஷன் டைம் வந்து சேமாக தான் இருக்கும். The microprocessor contains the CPU, which is made up of 3 components. The control unit supervises all that is going on the computer. Arithmetic and logic. Most types of modern microprocessors are RICs. For instance, ARM, DEC Alpha, Spark, MIPS and PowerPC. இதெல்லாம் வந்து இப்போ இருக்கக்கூடிய modern microprocessor RISC-ஓட examples. Unit which performs the math and comparison
operation and temporary memory. Arithmetic logic unit வந்து arithmetic operation, mathematical operation, comparison அந்த மாதிரி இது பண்ணுது. அதுக்கப்புறம் temporary memory. ஸோ டோட்டலாக கண்ட்ரோல் யூனிட்டு 3 காம்பனன்ட் சொல்லியிருக்கோம். கண்ட்ரோல் யூனிட், arithmetic and logical unit, அதுக்கப்புறம் வந்து temporary memory. Because of the progress in developing better microprocessor, computers are continually evolving into faster and better units. ஸோ நம்ம வந்து மைக்ரோப்ராசஸர்ஸோட டெவலப்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமே தவிர அதோட இது கேப்பபிலிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறதுக்கு டெவலப் பண்ணிகிட்டே இருக்கோமே தவிர அதனால் கம்ப்யூட்டர்ஸும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்னும் ஃபாஸ்டராக வந்துட்டு எவால்வ் ஆகுது. அதே மாதிரி இன்னும் நிறையா எக்ஸ்ட்ரா பெட்டர் யூனிட்ஸாக வந்து அதை இன்க்ளூட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துருச்சு கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம். Notebooks. A laptop computer is also known as notebook computers. Laptop தான் வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா notebook computersனு சொல்லுவாங்க. It's a small mobile personal computer. ஸோ ஸ்மால் மொபைல் பர்சனல் கம்ப்யூட்டர் அப்படின்னா அது வந்து ஒரு பிசி தான். நம்ம வந்து ஈஸியாக எங்கே வேணாலும் வந்து போர்ட்டபுளாக இருக்கும். நம்ம வந்து ஈஸியாக மூவ் பண்ணி கொண்டு போய்க்கலாம். யூஸ்வலி வெயிங் அரவுண்ட் ஃப்ரம் 1 to 3 kgs kilograms. அதாவது இதோட வெயிட்டே பார்த்தோன்னா 1 to 2 kgs தான் இருக்கும். மொத்தம் பார்த்தோன்னா 2 to 7 pounds தான் இருக்கும். Notebooks smaller than an A4 sheet of paper and weighing around 1 kg are sometimes called as sub-notebooks, and those weighing around 5 kg a disk note, that is known as a desktop or notebook. ஸோ A4 ஷீட்டோட கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு சைஸில் இருக்கக்கூடிய ஒரு நோட்புக்கை தான் நம்ம சொல்லுவோம். அதோட வெயிட் பார்த்தோன்னா 1 kg தான் இருக்கும். அதை தான் என்ன சப் நோட்புக்ஸ்னு சொல்லுவோம். சிலது வந்து வெயிட் பார்த்தோன்னா 5 kg டெஸ்க் நோட் இருக்கும். அதை வந்து நோட் புக்னே சொல்லுவோம், இல்லை டெஸ்க்டாப்னு சொல்லுவோம். கம்ப்யூட்டர்ஸ் லார்ஜர் தென் PDAs பட் ஸ்மாலர் தென் நோட் புக்ஸ் ஆர் சம்டைம்ஸ் கால்ட் அஸ் பாம் டாப்ஸ். PDAஸோட லார்ஜராக இருக்கும், ஆனால் நோட் புக்ஸோட கம்மியாக இருக்கும், ஸ்மாலர் சைஸில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாம் டாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லேப்டாப்ஸ் யூஸ்வலி ரன் ஆன் பேட்டரிஸ். லேப்டாப்ஸ் எல்லாமே அதுலேருந்து நம்ம என்ன போட்டிருப்போம் அப்படின்னா பேட்டரிஸில் தான் ரன் ஆகுது.